அரசு பள்ளிகளில் ஆண்டு விழாக்கள் கொண்டாட 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாடு அரசு தகவல். திமுக ஆதரவு அரசியலை விஜய் முன்னெடுத்தால் பாஜக வளரும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாத திமுக அரசு விலக வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாடல். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் இடைக்கால முன்ஜாமீன் மனு இன்று உத்தரவு பிறப்பிக்கின்றது நீதிமன்றம். நில மோசடி வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவியை நிரப்ப ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ராமதாஸ் வலியுறுத்தல். குற்றவியல் சட்டங்களின் பெயர்கள் ஆங்கில எழுத்துக்களில்தான் உள்ளன. உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு வாதம். மோடி ஆட்சியில் அரசு தேர்வுகள் முறையாக நடைபெறவில்லை. நாராயணசாமி குற்றச்சாட்டு. விண்வெளி செல்வதற்கு முன் மணிப்பூர் செல்ல வேண்டும். பிரதமரை கிண்டலடித்த காங்கிரஸ். பயங்கரவாதியை உருவாக்கும் நாட்டை தனிமைப்படுத்த வேண்டும். எஸ்சிஓ மாநாட்டில் பிரதமர் மோடி உரை. ஆந்திராவுக்கு வரிச்சலுகை வழங்குக பிரதமர் மோடியிடம் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தல். கடவுள் சிவனின் படம் முன்பு பொய் பேசுகிறார் ராஜ்நாத் சிங். வீடியோ வெளியிட்டு ராகுல் காந்தி தாக்கு. ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பு. தலைமையை ஏற்க சீனாவுக்கு இந்தியா ஆதரவு. பதவியேற்பு உறுதிமொழியில் இனி முழக்கங்கள் கூடாது. விதியில் மாற்றம் கொண்டு வந்தார் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா. தீவிரமாகும் காசா போர். 38,000 கடந்த உயிரிழப்புகள். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.